ஆல்ரைட் நண்பா. ஸோ ரா ஆன் நெட்ஃப்ளிக்ஸில் நம்மளோட சினிஷியன் லீடர் ஜான்சனா வந்திருக்காரு அண்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டாரு. லிட்ரலி ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நம்மளை காண்ட் ஏற்றுற மாதிரி பேசி அதுக்கப்புறம் கடைசியில் ஃபயராக பேசி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டுக்கிறாரு. ஸோ இந்த செக்மெண்ட்டில் அவர் வந்து என்ன பேசியிருக்காரு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ எஸ் இங்கே வந்து நம்மளோட ஜான்சனா வந்து மாசாக என்ட்ரி பண்ணுறாரு அண்ட் க்ரௌடு வேறு லெவலில் பார்த்தோன்னா சியர் வந்து பண்ணுறாங்க. அவரோட என்ட்ரன்ஸ் வந்து ஓடினே இருக்குது. உடனே அவர் வந்து மைக்கில் பேச ஆரம்பித்தார். நிறுத்துங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேசி ஆகணும், எடுத்தோடனே நம்ம வந்து பேசி ஆகணும். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போ என்ன ஓடின்னு இருக்குது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போ என்ன விஷயம் வந்து நம்ம பேச போகிறோம். அண்ட் கைஸ் நான் வந்து அதெல்லாம் கேட்டுன்னு தான் இருக்கேன். நம்ம வந்து இப்போது வேர்ல்டு வைடு வந்து போக போகிறோம். ஆமாம், இது உண்மை தான். இப்போ தான் டபிள்யூ வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்து ரீச் ஆக போகுது பை நெட்ஃப்ளிக்ஸ். ஸோ அதுக்கப்புறம் ஃபேன்ஸ் வந்து தேங்க்யூ சீனா வந்து சேண்ட் பண்ணுறாங்க. பட் உடனே வந்து ரிங் லோகோவில் பார்ப்பாரு மேட்டில் நெட்ஃப்ளிக்ஸோட லோகோ. ஸோ சீனா அங்கே போய் நின்று தேங்க்யூ நெட்ஃப்ளிக்ஸ் அந்த மாதிரி சொல்கிறாரு. அண்ட் தேங்க்யூ மண்டே நைட் ரா, ஏன்னா இது வந்து என்னோட லாஸ்ட் டைம் அந்த மாதிரி வந்து சொல்கிறாரு. தேங்க்யூ மண்டே நைட் ரா ஃபார் த லாஸ்ட் டைம். அண்ட் இதை விட ஒரு பெட்டர் பிளேஸ் வந்து இருக்காதுன்னு நான் வந்து பிளான் பண்ணேன். இது வந்து என்னோட இந்த ஃபேவரட்டோட ஸ்டார்டிங்கோட பெஸ்ட்டு பிளேஸ் வந்து இதை விட வேறு எதுவாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி இந்த பிளேஸை வந்து தேங்க்ஸ் பண்ணுறாரு. இந்த பிளேஸுக்கும் எனக்கு வந்து நிறைய கனெக்ஷன் இருக்குது. நான் வந்து ரொம்ப வருஷமாக இங்கே வந்திருக்கு. பல விஷயம்லாம் வந்து என் வாழ்க்கையில் இந்த பிளேஸில் வந்து நடந்திருக்கு. இங்கே நான் ஜிம்முக்கு போயிருக்கேன், நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், டபிள்யூவில் நான் வந்து இங்கே இது பண்ணேன். முக்கியமாக என்னோடய முதல் டைட்டில் நான் வந்து இந்த பிளேஸில் தான் வந்து ஜெயித்தேன். ஸோ இந்த பிளேஸுக்கும் எனக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு இமோஷன் இருக்குது, ரொம்பவே வந்து லிங்க் இருக்குது. அந்த மாதிரி தான் வந்து ஹிஸ்ட்ரியை வந்து இந்த பிளேஸுக்கும் ஜான்சனாவுக்கும் என்னன்றது அவர் வந்து ஷேர் பண்ணுறாரு. சரிப்பா, என்னோடய ஃபேர்வெல் டூர் வந்து ஆரம்பித்தாச்சு. இது வந்து என்னோடய லாஸ்ட் ரன்னு. அண்ட் இதில் ஃபேன்ஸ் எல்லாருமே நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க எல்லாமே வந்து எனக்கு தெரியும், எல்லாமே நான் வந்து கேள்விப்பட்டேன். ஸோ நான் யார் கூட வந்து மோத போகிறேன்? நான் வந்து ட்ரூ கூட மோத போகிறேன்னா, இல்லை சிஎம் பங்க் கூட மோத போகிறேன்னா, இல்லை லோகன் பால் கூட மோத போகிறேன்னா, இல்லை வேர்ல்ட் சாம்பியன் குந்தர் கூட மோத போகிறேன்னா, இல்லை அண்டர்ஸ்வீட் சாம்பியன் கோடி கூட, இந்த மாதிரி பல நேம்ஸ் வந்து அவர் எடுக்கிறாரு. ஃபேன்ஸ் அதுக்கேற்ற போல் சேண்ட் பண்ணுறாரு. வெறும் லோகன் பால் நேம் சொல்லும்போது ஃபேன்ஸ் பூ பண்ணாங்க. அண்ட் ஜான்சனா வந்து 17 டைம் சாம்பியன் ஆக போகிறானா, ரிக் ஃப்ளேரோட ரெக்கார்டை பிரேக் பண்ண போகிறானா, இந்த மாதிரி நிறைய பேர் நீங்கள் வந்து இதை பற்றி வந்து பேசியிருக்கீங்க. அண்ட் நான் எப்போவுமே வந்து உங்கள் கூட ஆனஸ்ட்டாக இருப்பேன். ஏன்னா நீங்கள் வந்து என் கூட எப்போவுமே வந்து உண்மையாக இருந்திருக்கீங்க, ஆனஸ்ட்டாக இருந்திருக்கீங்க. ஸோ ஆனஸ்ட்டாக நான் சொல்லணும்னா இது கேட்க நல்லா தான் இருக்குது, ஆனால் உண்மையாக சொல்கிறேன், இது எனக்கு இன்னமும் நடக்கிற மாதிரி தெரில. நான் வந்து 70 டைம் சாம்பியன் ஆகிற மாதிரி எனக்கு வந்து தெரியல. ஏன்னு தெரியுமா? ஏன்னா நான் வந்து கடைசியாக ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து ஜெயிச்சு 2000 நாளுக்கு மேலே ஆகுது. லிட்ரலி இந்தமாரி ஒரு ஸ்ட்ரீக் நான் வந்து வச்சுன்னு இருக்கேன். இந்தமாரிலாம் ஸ்ட்ரீக்கை வச்சு நான் போய் டைட்டில் ஜெயிக்க முடியுமா? நார்மல் மேட்ச்சே இதாகிறது கஷ்டம். இதில் போய் நான் வந்து டைட்டில் ஜெயிக்கிறதுலாம் வந்து ஒரு வாய்ப்பே கிடையாது. ஸோ உண்மையாக சொல்லணுன்னா ஆமாப்பா என்னால் வந்து ஜெயிக்க முடியாது. இல்லை டபிள்யூவில் இந்த வேர்டை சொல்லக்கூடாதுல்ல. ஏன்னா டபிள்யூவில் நம்ம என்ன சொல்லுவோம், நெவர் சே நெவர். ஸோ அந்தமாரி நான் சொல்லிக்கிறேன். ஆனால் எனக்குன்னு அந்தமாரி தெரில. ஆனால் நான் வந்து என்ன பண்ணி ஆகணுமே. இப்போ நான் வந்து என்னோடய கடைசி இதில் இருக்க என்ன பண்ணலாம்? சரி, நான் வந்து என்ன பண்ணணும்னா இப்போது எலிமினேஷன் சாம்பியன் என்னால் ஜெயிக்க முடியல. அண்ட் ராயல் ரம்பிளும் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம்ல, ஒரு ஐடியா. ராயல் ரம்பிளில் நான் போனேன்னா, நான் ராயல் ரம்பிள் ஜெயிச்சேன்னா நான் ரெசல்மேனியாவில் மெயின் இவென்ட் பண்ணுவேன். அண்ட் நான் சாம்பியன் கூட வந்து மேட்ச் பண்ணுவேன். அதை நான் யாரை வேணால் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏன் நான் வந்து ராயல் ரம்பிளில் என்ட்ரி ஆகக்கூடாது? எப்பவுமே போல் சும்மா வந்து என்ட்ரி பண்ணி போகிற மாதிரிலாம் கிடையாது. இந்த வாட்டி நான் ஒர்க் பண்ணுறேன் இல்லையா? அண்ட் உங்கள் எல்லாருக்கும் நான் வந்து எப்படி தான் நன்றி சொல்கிறது? இதை விட இது வேறு எது பெட்டராக இருக்கும்? ஸோ உங்களுக்கு நான் வந்து நன்றி சொல்லணும்னா நான் வந்து ராயல் ரம்பிள் ஜெயிக்கணும். அதுதான் வந்து நான் உங்களுக்கு வந்து தேங்க்ஸ் பண்ணுற மாரி. ஸோ இப்போ ராயல் ரம்பிளில் நான் வரேன் அண்ட் நான் வந்து ஜெயிக்கிறேன். அண்ட் ரெசல்மேனியா நான் வந்து மெயின் இவென்ட் பண்ணுறேன். நத்திங் இஸ் பாசிபிள். ஏன்னா என் வாழ்க்கையில் அப்படி கிடையாது. நெவர் கிவ் அப். அண்ட் அகைன் ஃபேன்ஸ் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தேங்க்ஸ் பண்ணுறாரு. கோவத்தில் நெவர் கிவ் அப் அதெல்லாம் வந்து சொல்கிறாரு. ஸோ இந்தமாரி ஃபயரோட செக்மெண்ட்டை வந்து முடிக்கிறாரு. வர்றேன், ஜெயிக்கிறேன் அந்த மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஜான்சன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு ராயல் ரம்பிளில் அவர் என்டர் ஆக போகிறாரு. அண்ட் மோஸ்ட் ப்ராபபிலி அவர் தான் ஜெயிக்கிற மாதிரியும் தெரியுது நமக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வாட்டி ராயல் ரம்பிளில் சில பெரிய நேம்ஸ்லாம் இருக்குது. அது யாருன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ நிறைய ஆக்டிவ் ஸ்டார்ஸ் லெஜெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ யார் ஜெயிப்பா? ஜான்சனாக இருக்கார். ஜான்சனாக ஜெயிப்பாரா? மெயின் இவென்ட் பண்ணுவாரா? அண்ட் டைட்டில் ஜெயிப்பாரா? மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள்.